ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா முன்னேறி வருது, ரஷ்யா இந்த விஷயத்தை இவ்வளோ பக்காவாக செஞ்சுட்டாங்களே, ரஷ்யாவினுடைய காய் நகரத்தில் உக்ரைனுக்கு இவ்வளோ பெரிய இழப்புகள் வந்துருச்சு, இந்த மாதிரியான யோசனைகள் கூடுதலாகவே இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளான பெலரஸ், ஈரான், சீனா பக்கம் உலக நாடுகள் அவங்களுடைய பார்வையை திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பெலரஸ் இந்த யுத்தத்தில் கண்டிப்பாக இந்த விண்டருக்கு பிறகு வந்துவிடும். அதே நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சீனாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், அவங்க நேரடியாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. வடகொரியாவை பற்றி கடந்த 2 வாரங்களாக பெரிய செய்திகள் எதுவுமே வெளியில் வராமல் இருக்குது. வடகொரியாவை இதுக்குள்ளே இழுத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் நினைக்கலாம். ஆனால் யூகே, ஃப்ரான்ஸ், இப்போ ஜெர்மனி, அடுத்ததாக அமெரிக்கா இப்படிங்கிற நாடுகள் உக்ரைனுக்கு நாங்கள் உதவிகள் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உதவிகள் எந்த நிலைமையில் வந்து நிற்கிறது? அந்த உதவிகள் கிடைத்தால் உக்ரைனால் ஜெயிக்க முடியுமா? இப்போ யூகேக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கே, அது என்ன? இதே மாதிரி பல அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ரஷ்யாவினுடைய ஆர்மி இன்னைக்கு அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்தே வேக்னர் குரூப்புக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுத்துருக்காங்க. சோலிடார் அப்படிங்கிற இடம் நமக்கு முக்கியமான இடம். அந்த இடத்த பிடிச்சிட்டோம்னா லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக நம்ம என்ன செஞ்சலாம், விண்டருக்கு பிறகு கொண்டு போயிடலாம். அப்படிங்கிறதுனால வேக்னர் குரூப் இதை பெரிய அளவில் முன்னிறுத்தி அவங்களுடைய யுத்தத்தை செஞ்சு இப்போ சோலிடார் அப்படிங்கிற ஏரியாவை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் ரஷ்யா சோலிடார் பகுதியை நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இதை நம்ப மறுக்குது, இல்லாட்டி சொல்ல மறுக்கிறது உக்ரைன். உக்ரைன் எப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் அங்கே தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கோம், ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல் அங்கே செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை புரிஞ்சிருச்சு, சோலிடார் இப்போது ரஷ்யாவின் பக்கம் வந்துருச்சு. பல மாதங்களுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத நேற்றைய காணொலியில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வெற்றி இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் வெற்றியாக மாறிடும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக மாறிடும். அதனால் உக்ரைனுக்கு எந்த மாதிரியான உதவிகள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அந்த உதவிகள் எல்லாமே பல நாடுகள் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. யூகே இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள், எங்களுடைய டேங்க் அங்கே வருண்டா அப்படிங்கிறது. ஆனால் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பீரங்கிகள் உக்ரைனுக்குள்ளே போயிருச்சு, உக்ரைனிலிருந்து எங்களுக்கு எதிராக உங்களுடைய பீரங்கிகள் எங்களை தாக்க ஆரம்பித்து விட்டது என்றால் இது சரிப்பட்டு வராது. இதுக்கான கான்சிக்வன்சஸை யூகே மட்டும் கிடையாது, யூகேயை சார்ந்து இருப்பவர்களும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சும்மா மிரட்ட மட்டும்தான் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அவங்களுடைய பொருளாதார தடை அப்படிங்கிற கேமை ரஷ்யாவே திருப்பி விளையாட ஆரம்பிச்சிச்சு. யூகேயில் இருக்கக்கூடிய பல மினிஸ்டர்ஸ், லா மேக்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, பொருளாதார தடையை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ரிஷி சுனாக் அவர்கள் எப்படினாலும் நான் இந்த டேங்கை உங்களுக்கு தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியை கொடுக்க, நீ டேங்கு தந்தினா உனக்கு எதிராக நான் பெரிய அளவில் அடிப்பேண்டா அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, இந்த நேரம் ரஷ்யா உக்ரைன் போரில் யூகே பெரிய அளவில் பேசப்படுகிறது. போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு பிறகு யூகே மறுபடியும் இந்த லைம் லைட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு டேங்க் பிரச்சனையால தான். போலந்து கூட அவங்களுடைய லெப்பர்ட் அப்படிங்கிற அந்த டேங்கை உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ஜெர்மனியும் அவங்களுடைய டேங்கை கொடுப்பதற்கான யோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் உனக்கு நிறைய தாரேன், ஆனால் டேங்க் மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயங்கள் தருகிறேன், இந்த வருடம் நீ தான் ஜெயிக்கணும், அதுக்காகவே நான் ஒரு $40 பில்லியன் அமெரிக்க உனக்காக ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய சப்போர்ட் ரொம்ப சூப்பராக உக்ரைனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிந்தது தான். ஸோ இன்றைக்கி சோலிடார் அப்படிங்கிற பகுதி மட்டும் கிடையாது, நிப்ரோ அப்படிங்கிற அந்த சிட்டிலையும் மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா. இதை உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை வெளியில் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ரஷ்யா தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், அங்கே பெரிய அளவில் கச்சா எண்ணெயெல்லாம் வைத்திருக்கக்கூடிய கிடங்குகள், இந்த இடத்த தான் அவங்க தாக்கி அழிப்பாங்க. ஏன்னா இதை அழிச்சிட்டாலே அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய மூவ்மெண்ட்டை பாதியாக குறைச்சிடலாம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய லிஸ்ட்டை எல்லாமே கையில் வைத்திருக்கக்கூடிய ரஷ்யா இப்போது நிப்ரோ அப்படிங்கிற அந்த இடத்துல அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்திருப்பது மறுபடியும் ரஷ்யா முன்னோக்கி வருகிறது அப்படிங்கிறதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான். யூகேல இன்னைக்கு சில நபர்கள் அவங்களுடைய செய்தியை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, 5 லட்சம் புதிய ரஷ்ய ராணுவ வீரர்கள் உள்ளே வரலாம். 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், 5 லட்சம் ராணுவ வீரர்களுக்கான உறுதியை ரஷ்யா எடுக்க போகுது. அவங்களுடைய எல்லையில் மிகப்பெரிய அளவில் ராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த எல்லை எல்லாமே பாதுகாக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ தான் யூகேனுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 5 லட்சம் நபர்களுக்கும் புதிதாக ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படும், புதிய சட்டங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டு விட்டது. இது எல்லாமே
விண்டருக்கு பிறகு ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தலாக பார்க்கப்படுது. நிப்ரோ அபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக்ல 10க்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி உக்ரைனுடைய செய்தி ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி தான் ஒரு ஃபேக்டரி, ஆயுதங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபேக்டரிக்கு எதிரான தாக்குதலில் இந்த அபார்ட்மெண்ட்டும் தாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை ரஷ்யா ஊடகத்திற்கு ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தானே தவிர குடியிருப்புகள் கிடையாது. குடியிருப்புகள் அப்படிங்கிற தாக்குதலை நாங்கள் செய்யறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் ராணுவமே அதை செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒரு அப்டேட் வந்துச்சு. உக்ரைனை அவங்களுடைய விமானத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுடைய விமானத்தை வீழ்த்தி விட்டது. ஆனால் வெளியிலேயே சொல்லாமல் மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா போலந்துக்கு எதிராக S-300 ஆன்டி மிசைல் சிஸ்டம் போலந்து நாட்டுக்குள்ளே போய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. இந்த மாதிரி உக்ரைனுக்குள்ள பல இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் ரஷ்யா இன்று வெளியிட்டிருக்கிறது. ஸோ ரஷ்யா கேட்ட கேள்வி ஸ்வீடனை பார்த்து, எப்பா நீ ஏதோ ஒரு அங்கே நோட் ஸ்ட்ரீம் ஒன்றை பற்றிலாம் பெரிய ரிசர்ச் பண்ணல, அந்த ரிசர்ச் எனக்கு தான், அதை தந்தாதான் எனக்கான பாதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஆல்ரெடி நீ என்ன அதில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அங்கே பெரிய அளவு தாக்குதல் நடந்திருக்கு. நோட் ஸ்ட்ரீம் பைப்லைனில் யாரோ தாக்குதல் நடத்தி தான் அதுக்கான லீக்கை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்ன ஸ்வீடன் போன்ற நாடுகள் ரஷ்யா கேட்குறாங்க, நானும் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது முடியாது, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒன்று சேர்த்துக்கிட முடியாதுன்னு சொல்லி ரஷ்யாவை தனியாக ஒதுக்கிட்டாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ மறுபடியும் ரஷ்யா கேட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு பாசிட்டிவான செய்தி தான். துருக்கி இன்னைக்கு இந்த பாசிட்டிவான செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க. ஒரு லோக்கல் சீஸ்ஃபயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே ஒரு லோக்கல் சீஸ்ஃபயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நடந்தால் ரொம்ப நல்லது. 17 மில்லியன் டன் அளவுக்கான தானிய ஏற்றுமதிக்கான அந்த ஒப்பந்தம் வழியாக இந்த உக்ரைன்லேருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் துருக்கி வெளியிட்டிருக்கிறது. ஸோ 17 மில்லியன் டன் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ ஹியூஜான தானியங்கள் அங்கே இருந்திருக்கு. அந்த போர் நடுவிலும் இந்த தானியங்கள் வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முக்கிய காரணம் துருக்கியை சொல்லலாம். 2 நாடுகளுமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது துருக்கி தான் நான் போய் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி தானிய ஏற்றுமதிக்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தார்கள். ஸோ ஐநா சபையும் இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த துருக்கியும் மிக முக்கியமான காரணம் தான். இதை யார் ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க, புட்டின் அவர்கள் கூட ரொம்ப பெரிய அளவில் துருக்கியினுடைய இந்த நடுநிலைமை அப்படிங்கிறத நான் பாராட்டுகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதே மாதிரி பல நாடுகள், இப்போ ஜெர்மனி எடுத்துக்கலாம், போலந்து எடுத்துக்கலாம். ஜெர்மனிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நோட் ஸ்ட்ரீம் ஜெர்மனியில் தான் இருக்குது. வேணும்னா ஜெர்மனி ரஷ்யாவோட சொல்லலாம், நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறேன், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இந்தந்த நாடுகள் உங்களுக்கு தேவை, நான் வேணால் சொல்லி கொடுக்கட்டுமா, செஞ்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி ஈடுபட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய கிளாஷ் வந்திருக்காது. அதே மாதிரி போலந்து சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி அமெரிக்கா சொல்லியிருக்கலாம். இங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதை தடுப்பதற்காகத்தான் பல நாடுகள் முயல்கிறார்களே தவிர பேச்சுவார்த்தை நடத்தி அதன் வழியாக ஒரு சீஸ்ஃபயர் அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறதை பெறுவதற்கு யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்காங்க, துருக்கியை தவிர. இதை நம்ம மெயினாக நோட் பண்ணணும். ஸோ துருக்கி அடுத்ததாக ஒரு கேஸ் ஹப்பாக மாறுமா, இல்லாட்டி பல நாடுகள் சேர்ந்து துருக்கிக்கு பெட்ரோல் டீசல்லாம் அனுப்பி கேஸ் எல்லாம் அனுப்பி அது துருக்கி பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விநியோகம் செய்வார்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புடனும் துருக்கி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி துருக்கி 2023 எல்லாமே பாசிட்டிவ் செய்தி தான்ப்பா, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூகே எங்களுக்கு டேங்கை தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் சிக்னல், அது முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் தந்துட்டாங்கன்னா எனக்கு சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூகேனுடைய டேங்க் அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த இந்த ரஷ்யா உக்ரைன் போரினுடைய பாதை திரும்ப போகிறது. ஸோ இந்த டேங்க் எப்போ உள்ளே வரும், உள்ளே வந்த பிறகு எந்த மாதிரி தாக்குதல் நடக்க போகுது, அந்த தாக்குதலுக்கு எதிராக ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க, இதை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பிளாக் சீல இருக்கக்கூடிய யூகே படை தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பையும் யூகே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளாக் சீ வழியாகத்தான் இந்த டேங்க் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது அந்த டேங்குகளுக்கு எதிராக இல்லாட்டி அந்த ஒரு கண்டெய்னருக்கு எதிராலாம் பலவிதமான பிரச்சனைகள் எழுப்பப்படலாம், அந்த ஷிப்புக்கு எதிராலாம் எழுப்பப்படலாம். அப்படிங்கிறதுனால தன்னுடைய படையை தயாராக இருக்கும்படியாகவும், நம்ம போரில் ஈடுபடலை ஆனால் அதே நேரத்தில் போர் நமக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதை தடுப்பதற்கும் அதுக்கான முன்னெச்சரிக்கையாகவும் நாம் இதை செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூகே அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ யூகேனுடைய படை பிளாக் சீல தயாராகிறது அப்படின்னு சொல்லும்போதே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அடுத்த லெவல் ஆஃப் திட்டம் என்பது விண்டருக்கு பிறகான திட்டமாக பார்க்கப்பட்டு யூகேயும் அதுக்குள்ளே வராங்க, பெலரஸ் அதுக்குள்ளே வராங்க, போலந்து அதுக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டாங்க, அமெரிக்கா ஆல்ரெடி வந்துட்டாங்க. இப்போ ஈரான் போன்ற நாடுகள் வராமல் இருக்கிறார்கள். பார்க்கலாம் என்னென்ன நடக்குது, எவ்வளோ ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.